கிளாஸ் ரூம் இங்கிலீஷ். கிளாஸ் ரூமில் எப்படி குழந்தைங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. That really is very kind of you. That really is very kind of you அப்படின்னா ரொம்ப நீ சொன்ன விஷயம் ரொம்ப தாழ்மையாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. That's interesting. இது ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லும்போது பயன்படுத்தலாம். டோன்ட் worry about it. இதை பற்றி நீ கவலைப்படாத, மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கினா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலையில் டோன்ட் worry about it. Don't worry, I'm sure you will do better next time. கவலைப்படாத, நான் உறுதியாக சொல்லுவேன், நீ அடுத்த முறை நல்ல மதிப்பெண்கள் வாங்குவ, நல்ல மார்க் வாங்குவ, நல்ல பேர் வாங்குவ. இதை குழந்தைங்கிட்ட நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஃப்ரேஸ். ஸோ டீச்சர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கோ, ஹாவ் another ட்ரை. நீ இன்னொரு முறை முயற்சிக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முயற்சி, இன்னொரு முறை நீ இது என்ன செய், முயற்சித்து பார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நீ போ முயற்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஒருத்தவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை, பயிற்சி பண்ணலை அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இது காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராவர்ப் தான். இதை நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது, ஒருத்தவங்களை உந்துவிக்கும் பொழுது, என்கரேஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். குட், எக்ஸலண்ட், வெல் டன், தட்ஸ் கிரேட். இந்த மாதிரி அதிகமான அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு நபரை அப்ரிஷியேட் பண்ணலாம். அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக குழந்தைங்களுக்கு இருக்கும். That's much better. You are really improving. நல்ல மார்க் வாங்குகிறாங்க. மார்க் எப்பயும் பார்க்க முடியாத ஒரு மார்க்கை அவங்க வாங்கிட்டாங்க. நல்லா எடுத்திருக்கியப்பா, நல்லா இம்ப்ரூவ் ஆகிற, நீ முன்னேற்றம் உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். Your marks will get better if you practice more. இது எப்போனா, மார்க்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கும்பொழுது, மதிப்பெண்கள் குறைய வாங்கும்போது அப்போ அவங்கள்ட்ட சொல்லக்கூடியது, இன்னும் நீ என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நீ ப்ராக்டிஸும் நல்லா பண்ணேன்னா நல்லா பண்ண முடியும், இன்னும் அதிகமாக மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம சொல்லலாம். இது என்கரேஜ் பண்ணும்போது சொல்லுங்கள். ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். இதை ரொம்ப நம்ம பொலைட்டாகவும் சொல்லலை, ரூடாகவும் சொல்ல, ஒரு நார்மலான ஒரு நிலையில் சொல்கிறோம். ஸோ அதனால் நீ இனிமேல் காரணங்களை தவிர்த்துக்கோப்பா, அதான் உனக்கு நல்லது. நீ நல்ல பையனாகணும்னா, நல்ல பொண்ணாக வரணும்னா நீ இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் எல்லாம் இனிமேல் கேட்காது. யுவர் மார்க்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் ஆல் த டைம். உங்களோட மதிப்பெண்கள் ஒவ்வொரு முறையும் நல்ல ஒரு முன்னேற்றம், அருமையான முன்னேற்றம். நல்லா படிக்கிறப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராஜுவல் க்ரோத்துன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமான நிலையில் நீ நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கொண்டே வர்ற, அதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் ப்ரிட்டெண்ட் யூ கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ நோ யூ கேன். சும்மா நடிக்காதப்பா, உனக்கு நல்லா இங்கிலீஷில் பேச தெரியும், எனக்கு தெரியும் நீ நல்லா பேசுவேன்னு, அதனால் சும்மா நடிக்கணும் வேணாம். யூ ஆர் ஆன் த ரைட் லைன்ஸ். இது எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை ஒரு பையன் வாங்கிட்டே இருக்கார், நீ சரியான ரிசல்ட்டுக்குள்ளே தான் போகிற அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம இந்த அமெரிக்கன் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ ஹரி. அதாவது ரொம்ப வேகமான நீ போகணுன்னு அவசியமே இல்லைப்பா, மெதுவாக போ, அப்போ தான் நிதானமாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீ என்ன பண்ண முடியும், படிக்க முடியும், எழுத முடியும், அழகாக எழுத முடியும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், தேர் இஸ் நோ ஹரி. ஹாவ் அ கெஸ். ஒரு கொஷின் கேட்குறோம், அதுக்கு உன்னால் நீ முயற்சித்து பாரு, உன்னால் முடியும், நீ ஏதாவது யோசிச்சு பாரு, இதுக்கு ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்றத ஒரு கெஸ்ஸிங்கில் அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹாவ் அ கெஸ், நீ கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல்மோஸ்ட் இட் அப்படின்னா, அதாவது ஏறக்குறைய நீ பக்கத்தில் நெருங்கிட்ட பதில். ஒரு கேள்வி கேட்குறோம், ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் அப்படின்றது ஒரு ஏறக்குறைய சரியான ஒரு விகிதத்தில் பதிலை கண்டுபிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் தான், நோட் பண்ணிக்கங்க. யூ ஆர் ஹாஃப் வே தேர். இங்கே யூ ஆர் ஹாஃப் வே தேர் அப்படின்றது நீ பாதி கிட்ட வந்துட்ட, அதாவது நம்ம ஆன்சர் சொல்லும்போது பாதியில் வந்துட்டப்பா, நீ கரெக்டாக பக்கத்தில் வந்துட்ட, பாதி இது சொல்லிட்ட, மீதி சொல்லலை இன்னும் அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒன், யூ ஹவ் ஆல்மோஸ்ட் காட் இட். யூ ஹவ் ஆல்மோஸ்ட் காட் இட். இது நீ ஏறக்குறைய நீ பதில் உனக்கு கிடைச்சிருச்சு, நீ சொல்லிடலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லும்போது
நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஃப்ரேஸ் தான். there is no need to rush. ரொம்ப வேகமாக போகாத, நேரம்னா இருக்குது, காலங்கள் இருக்குது, நல்லா எழுது, மெதுவாக உட்காந்து எழுது, ரொம்ப வேகமாக எழுதி நீ கிறுக்கி தந்துடுறாத அப்படின்னு சொல்லுவோம்ல. there is no need to rush அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது we have plenty of time. இந்த நிறைய நேரம் இருக்குப்பா, ஏன் இப்படி ரொம்ப வேகமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நிறைய நேரம் இருக்குது அப்படின்றது தான் we have plenty of time அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது I am afraid that is not quite right. அதாவது I am afraid அப்படின்றது பயப்படுறது அர்த்தம் இல்லை. இதில் வந்து நான் I am sorryன்னு அர்த்தம். I am afraidனா I am sorry. இது சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். not quite right, try again. இது சரியான பதில் இல்லைப்பா, இது நீ முயற்சிச்சு பாரு, இன்னும் முயற்சி பண்ணேன்னா உனக்கு வரும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு மேக்ஸ் சம் போடுறாங்க, அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ not quite right, try again அப்படின்னு சொல்லலாம். good try but not quite right. நல்ல முயற்சிச்சிருக்க, நல்லா கடைசி வரைக்கும் வந்திருப்பாங்க, பட் கடைசியில் ஆன்சர் வந்து ராங்காக இருக்கும். அப்போ சொல்லும்போது அது சரியான பதில் இல்லை, பட் நல்லா முயற்சி பண்ணியிருக்க, பாதி வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்க, அப்படி கடைசியில் நேரத்தில் போயிடுச்சு. you cannot say that I am afraid. அதாவது தப்பாக ஒரு விஷயத்த சொல்லும்போது நீ இதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, இங்கே ஐ எம் சாரி, இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ இங்கெல்லாம் பேசக்கூடாது இதை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அது பொலைட்டாக சொல்லும் பொழுது நம்ம சொல்லலாம். யூ cannot யூஸ் தட் வேர்ட் ஹியர், ஹாவ் another ட்ரை. நீ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வித்தியாசமான வாக்கியங்கள் தான். யூ cannot யூஸ் தட் வேர்ட் ஹியர்னால் இந்த மாதிரி வார்த்தைனா இங்கே பயன்படுத்தக்கூடாது ஸ்கூலில், அது மாதிரி. நாட் ரியலி, நாட் எக்ஸாக்ட்லி. நாட் ரியலி அப்படின்னா இது உண்மை இல்லை, நாட் எக்ஸாக்ட்லின்னா இது சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நண்பர்களே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் படிக்கணும்னா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ, உடனே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.